திமுகல நம்ம ஏவாவேலு அவர்கள் வந்து எழுதின ஒரு புத்தகம், கலைஞர் என்கின்ற தாய் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட வெளியீட்டு விழால ரஜினி சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பேசின விஷயம் திமுகல இருக்கின்ற ஒரு அரசியல் அப்படிங்கிற விஷயத்த பத்தி அவர் பேசினது வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆச்சு. அதுல வந்து துரைமுருகன் அவர்கள பத்தி வந்து அவர் கிண்டலா பேசின விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, துரைமுருகன் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்துல பாதிச்சதுனால அவர் வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. ரஜினி சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பழைய ஸ்டூடண்ட்ஸ் இருந்துகிட்டு போகவே மாட்டேன்றாங்க. திமுக அப்படிங்கிற அந்த ஒரு கட்சிக்குள்ள பழைய ஆளுங்க இருந்துகிட்டு வந்து போஸ்டிங்ல இருந்துட்டு இறங்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஒரு நையாண்டியா வந்து சொன்னாப்ல. அத்தனை பேருமே ரசிச்சாங்க. அதாவது சிட்டிங் எம்எல்ஏலேருந்து, சிட்டிங் எம்பிலேருந்து, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்லேருந்து, உதயநிதியிலேருந்து எல்லாருமே அத வந்து ரசிச்சாங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விமர்சனத்த வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏத்துக்கிட்ட மாதிரி. உதயநிதி அவர்கள் வந்து மேடையில பேசும்போதும் சரி, அதே மாரி ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் போய் மேடையில பேசும்போதும் சரி, அத ஆமோதித்து தான் பேசியிருக்காங்க. ஏன்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து திமுகல இருக்கு. ஏன்னா, திமுக அப்படிங்கிற கட்சி மிகப்பெரிய கட்சி. கிட்டத்தட்ட 60, 70 வருஷம் வந்து பாரம்பரியம் இருக்கிற அந்த கட்சிக்குள்ள, அ ஏற்கனவே பல வருஷங்களா இருக்கிற பல பேர் வந்து யாருமே போஸ்டிங்ல போய் உட்கார்ந்த பிறகு, அதே மாதிரி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப கண்டிப்பா அந்த இடத்த விட்டு யாருமே போக மாட்டாங்க. ஸோ, அவங்களா மனசு வந்து இறங்கி வந்தா தான் அடுத்த இளைஞர்கள் வந்து உள்ள வர முடியும். ஸோ, அதத்தான் வந்து ரஜினி சார் என்ன சொன்னார் அப்படின்னா, புதுசா வர ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி. பழைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். இங்க ரொம்ப பழைய நெறைய பழைய ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி அவர் சொல்லியிருந்தாப்ல. அதுக்கப்புறமேட்டு துரைமுருகன் அவர்கள் வந்து என்ன சொன்னாப்ல அப்படின்னா, இந்த விஷயம் அவர கொஞ்சம் பாதிச்சிருச்சு போல. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அதாவது பல்லு போன காலத்தில கூட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் சினிமாக்குள்ள இருந்துட்டு போ மாட்டேன்னாங்க. அதனால தான் அடுத்த ஜெனரேஷன் ஆட்கள் யாரும் உள்ள வர மாட்டேன்றாங்க. அப்படிங்கிற மாதிரி துரைமுருகன் அவர்கள் சொன்னாரு. அதுக்கப்புறமேட்டு 2 பேருமே சொன்னாங்க. எங்க 2 பேத்துக்குள்ள இடைப்பட்ட நல்ல நட்பு இருக்குது. அத வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க 2 பேரும் எப்பயுமே அதுக்கு எடுத்துக்க மாட்டோம். இது வந்து ஒரு விமர்சனமா தான் பார்க்கணுமே தவிர, இது வந்து 2 பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனையா உருவாக்க வேண்டியதில்ல அப்படிங்கிற விஷயத்த 2 பேருமே அதுக்கப்புறமேட்டு பிரஸ்ல வந்து சொல்லிட்டாங்க. ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறப்ப ஏர்போர்ட்ல அத சொல்லிட்டாரு. ஆக இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சத விட 96 எலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒர்க் பண்ணும்போது, அ ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிந்தத விட துரைமுருகன் அவர்களுக்கு ரொம்ப அற்புதமா தெரியும். ரஜினி சார் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ஷன்ல வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்ஃபுல்லா இருந்தார் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்போ வந்து மிகப்பெரிய அளவு இருக்கு. கலைஞர் அவர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருக்கு இடையே இருந்த மிகப்பெரிய நட்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமானது. அது நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணமா சொல்லியிருக்கிறாங்க. தானு அவர்கள் கூட ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு. ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு நாள் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, ரஜினி சார் வந்து தாடியில அந்த வெள்ள தாடியில டை கூட அடிக்காம அப்படியே சுத்திட்டு இருக்கும்போது, "ஏன் இவர் வந்து இப்படி இருக்காரு? இன்னும் வந்து நல்லா இருக்கலாமே" அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த வாட்டி கலைஞர் அவர்கள பார்க்கும்போது, ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேவ் பண்ணிட்டு போய் அவர்ட்ட வந்து காட்டினாராம். "என்ன இந்த ஆளு இந்த குழந்தை மாதிரி வந்து இப்படி நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரு, இந்த மாரி பழகிட்டு இருக்காரு" அப்படிங்கிற மாரி வந்து தானு சார்ட்ட கலைஞர் அவர்கள் சொன்னதா வந்து தானு அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார். அதாவது அ அரசியலை தாண்டி சினிமாவை தாண்டி ஒரு நட்பு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேத்துக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா, அஜித் அவர்கள் ஒரு வாட்டி வந்து மேடையில பேசும்போது, ரஜினி அவர்கள் மட்டும் போய் உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பேசல அப்டின்னா, அந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிருக்கும். அது வந்து சர்வ சாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் கடந்து போயிற முடியாது. ஸோ, ரஜினி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திமுகல இந்த மேடையில நீங்க நெனச்சிட்டு இருக்கிற மாரி இங்க பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ரஜினி சார் பேசின விஷயத்த வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு அப்டிங்கிற மாரி பல பேர் சொல்லியிருந்தாங்க. திமுக சப்போர்ட்டிவா பேசியிருந்தா, இப்டி திமுகல இருக்கிற பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து எதிர்வினையாற்றுவாங்க. திமுகவை பொறுத்தவரைக்கும், சினிமா சம்மந்தப்பட்ட விஷயத்துல வந்து அவங்க ஒரு பிசினஸ் ஓரியன்டடா இருப்பாங்க. அதே மாதிரி சினிமாக்காரர்கள் வந்து அரசியலுக்குள்ள வராங்க அப்படிங்கும்போது, அவங்களுடைய இருப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க உதாரணத்துக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, அரசியல் அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்து இருக்கிறாங்கல்ல, அப்போ அவங்க அரசியல வந்து ஒரு தொழிலா வந்து மாத்திட்டாங்க. அவங்களுடைய லைஃபே அரசியல் அப்படின்னு மாறிப்போச்சு. ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள இன்னொரு ஆள் வந்து போட்டிக்கு வராங்க அப்படின்னா, கண்டிப்பா எதிர்ப்பாங்க. அதான் அரசியல் ரீதியான எதிர்ப்பு அப்படின்னு சொல்றது. இங்க பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலையும், சினிமாவையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரலாம், அரசியல்காரர்கள் சினிமாக்குள்ள வரலாம். அதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா, அரசியல் ரீதியான எதிர்ப்புக்கும், சினிமா ரீதியான எதிர்ப்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இத பல பேர் வந்து புரிஞ்சுக்கிறதில்ல. குறிப்பாக இந்த ஆன்லைனுக்குள்ள இருக்கிற அந்த ட்விட்டர் போராளிகள்லாம் வந்து இன்னும் புரிஞ்சுக்கவே இல்ல. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எல்லாத்துக்குமே நல்லவனா இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாய்ங்க. நீங்க வந்து ஏடிஎம்கேவ வந்து யாரு சிஎம்மா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து டிஎம்கேல வந்து யாரு சிஎம்மா இருந்தாலும் சரி, அதே மாரி ஆந்திரால யாரு சிஎம்மா இருந்தாலும், கர்நாடகாவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், ஏன் எந்த இடத்துல வந்து ஒரு மேடை போட்டாலும், அந்த இடத்துல வந்து சிஎம்முக்கு பக்கத்து சீட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அவரு கேட்டு வாங்குறதில்ல. அவங்க குடுத்து, அவரு போய் அத ஏத்துக்கிறது. அதுவும் அவரு எல்லா ஃபங்ஷனுக்கும் போறது கிடையாது. ரொம்ப குளோஸா இருக்கவங்க அந்த ஃபங்ஷனுக்கு தான் அவரு போறாரு. இப்ப சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல சிஎம் ஆவறதுக்காக வந்து ஒரு சூழ்நிலை அவங்க ஆந்திரால வந்து கிரியேட் ஆகும்போது, அந்த சூழ்நிலைக்குள்ள ஆ சந்திரபாபு நாயுடு அவர்கள வந்து முன்னிறுத்தின மிக முக்கியமான இடத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஆளா இருந்ததுனால தான், அவரு வந்து ஒவ்வொரு மேடையிலயுமே வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து முக்கியமான ஒரு மேடையில, முக்கியமான தருணத்துல அவரு கூப்பிடுறாரு.
அவர் பதவியேற்பு விழாலே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து அவர் கூப்பிட்டு முன்வரிசையில் உட்கார வைக்கிறார். இங்க இருக்கிற பல பேருக்கு, பல நடிகர்களுக்கு இது வந்து கற்பனையில கூட நடக்க முடியாத ஒரு விஷயம். நீங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து இதே அளவுக்கு இதே விமர்சனத்தை வேற யாருனாலையுமே வைத்து விட்டு உட்கார முடியாது. இவ்வளவு தூரம் வந்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திட்டு உட்கார முடியாது. அது வாய்ப்பே கிடையாது. அந்த உரிமையை வந்து கலைஞர் அவர்கள் திமுகலையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்மளுடைய ரஜினி சார் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏடிஎம்கே மேடையிலே ஏறி வந்து பேசுற, அவங்களை விமர்சனம் பண்ணுகின்ற விஷயம் இருக்குல்ல, அதை வந்து ரஜினி சார்னால பண்ணிட்டு அவரால் வந்து நார்மலான ஒரு லைஃப்பை வாழ முடியும். ஆனால் மற்ற யாருனாலே வாழ முடியாது. நீங்கள் இன்னும் இங்கே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவை சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ரஜினி சார் நடிக்கிறாரு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஏடிஎம்கே மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிஎம்மா இருக்கும்போது ஏடிஎம்கே மேடையில் போய் வந்து பேசி தான் வந்திருக்காரு, விமர்சனம் பண்ணி தான் வந்திருக்காரு. அப்போ அதுக்கு எதுக்காக பண்ணாரு? ஏடிஎம்கே வந்து படம் எடுக்கிறாங்களா? ஸோ இங்கே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சூழ்நிலை ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த மதிப்புங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பிஎம் பதவியேற்பு விழாவிலேருந்து அம்பானியோட ஃபங்க்ஷனில் வந்து விவிஐபியோட பொசிஷன் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கார். இங்கே பல பேர் என்ன சொன்னால் அம்பானி கல்யாணத்தில் போயிட்டு வந்து ரஜினி சார் டான்ஸ் ஆடிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. துர்பாய் அம்பானி தெரியுமா? முகேஷ் அம்பானி அவர்களுடைய அப்பா இருக்கார்ல, அவங்களுடைய காலத்துலேருந்து ரஜினி சார் வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்களோட கல்யாணத்தில் போய் அவர் டான்ஸ் ஆடலாம், அவங்களோட கல்யாணத்தில் போய் கலந்துக்கலாம், அதெல்லாம் வந்து அவருடைய பர்சனல் விருப்பம். ஒரு கல்யாணத்தில் போய் கலந்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிற அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே போய் நோண்டுற அளவுக்கு நமக்கே உரிமை கிடையாது. அவருக்கு பிடிச்சிருக்கு போகிறார். அவர் எல்லா கல்யாணத்திலும் போயிட்டு வந்து அந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன் கலந்துக்கிறாரா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அவர் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட அவரோட ஃப்ரெண்ட்ஸு மூலமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவரோட ஃப்ரெண்ட்ஸோட பொண்ணுங்க கல்யாணத்துலேருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவர் கலந்துட்டு தான் இருக்கார். நீங்கள் நிறைய பாருங்களேன், நீங்கள் ஒரு கடந்த 6 மாதத்தில் ரஜினி சார் வந்து 4-5 கல்யாணங்களுக்கு போய் கலந்துட்டு வந்திருக்காரு. அதை பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க. நேராக அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா அது அரசியல் ரீதியாக பேசப்படுது. அம்பானி அவர்களை வந்து பிஜேபி கூட வந்து லிங்க் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ ரஜினி சார் வந்து பிஜேபி கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லிங்க் பண்ணி அரசியலுக்குள்ள வரும்போது பேசிட்டு இருந்தாங்க. இப்போது ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ளே வரேன் அப்படிங்கிற சொல்லியிருந்த நேரத்தில் அவர் கூட ஒரு பிஜேபி ஃபங்க்ஷனில் கூட இந்த அளவுக்கு பேசினது கிடையாது. பிஜேபிக்காரர்களை பற்றி இந்த அளவுக்கு பேசினது கிடையாது. ஆனால் இப்போ வந்து திமுகவை சேர்ந்தவங்களே அந்த அளவுக்கு வந்து பிஜேபி கூட நட்பு ரீதியாக அந்த அளவுக்கு பழகிட்டு இருக்காங்க. ஸோ திமுகவினால வந்து நட்பு ரீதியாக பழக முடியுமா? ஆனால் ரஜினி சார்னால பழக முடியாது தானே? இதுதான் இங்கே ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஸோ அவர்கள் வந்து ரஜினி சாருக்கு எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவர்கள் க்ளோஸாக இருக்கும்போது ஸோ அவர்களுக்கு எல்லா ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் அவருக்கு. ஸோ அப்படிப்பட்ட மனிதன் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியில் வந்து பல பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அவர் மூலமாக கிடைச்சிருக்காதா? அவங்ககிட்ட ரஜினி சார் வந்து அரசியல் பேசியிருக்க மாட்டாரா? இதையெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற இந்த 2K கிட்ஸுக்கு வந்து நேரம் இல்லை. உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் தெரியாது. 2K கிட்ஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் 2000 பின்னாடி தான் பிறந்திருக்கீங்க. 1998 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படையப்பா படம் ரிலீஸ் ஆகுது. படையப்பா படம் ரிலீஸ் ஆனப்போ நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் படிக்கணும். தமிழக அரசியல் 1996 என்ன நடந்துச்சு அதெல்லாம் படிக்கணும். இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சிக்கு சார்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன், உதாரணத்துக்கு இளைஞர்கள் மத்தியில். ஏன்னா விஜய் அவர்கள் உள்ளே வரும்போது இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அரசியல் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் எதிர்க்கணும் அப்படிங்கிறது வந்து சினிமா சார்ந்தவங்களை எதிர்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது அரசியல் கிடையாது. அரசியல் சார்ந்தவங்களை எதிர்க்கணும். ஆனால் எதிர்க்க வேண்டிய நேரத்தில் சரியான நேரத்தில் எதிர்க்கணும். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஒரு மேடை கிடைச்சதுன்னா உடனே அங்கே போயிட்டு வந்து நம்மளுடைய வன்மத்தை கொட்டுறது பேர் வந்து அரசியல் அல்ல. எந்த மேடையில் என்ன பேசணும்னு தெரியணும். குறிப்பாக சொல்லணும்னா ரஜினி சாரை வந்து அரசியலுக்குள்ளே வரும்போது அவ்வளவு தூரம் ஆக்ரோஷமாக எதிர்த்த ஒரு குரூப் தான் வந்து டிஎம்கே அப்படிங்கிற கட்சி மூலமாக ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்துச்சு. ஆனால் அந்த மேடைக்குள்ளேயே போய் அந்த மேடையிலே பேசி அந்த கட்சியை விமர்சித்துட்டு அங்கே இருக்கிற அத்தனை பேரையுமே சந்தோஷப்படுத்திட்டு வர முடியுது. பேசி அவங்க அத்தனை பேரையுமே கவர் பண்ணி அந்த ஒட்டுமொத்த ஃபங்க்ஷனுமே தன்னால் தூக்கி தாங்க முடியுது அப்படின்னா அப்போ ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருக்கிற பேச்சும் ஆளுமையும் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதே இடத்துல நீங்கள் தலைவனாக பார்க்குற, நீங்கள் வந்து தளபதியாக பார்க்குற ஒரு நடிகர் போய் அந்த இடத்துல போய் இதே அளவுக்கு தைரியமாக பேசிட்டு வந்துட முடியுமா? இதே விமர்சனத்தை அங்கே வச்சுட்டு வந்துட முடியுமா? அவ்வளோ வேணாம். அந்த மேடை வரைக்கும் போக வேணாம், திமுக மேடை வேணாம், அந்த மாதிரி ஒரு நூல் வெளியீட்டு விழாலாம் வேணாம். சர்வசாதாரணமாக வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு மைக்கை போட்டு அந்த மாதிரி வந்து எதிர்த்து பேசிட்டு வந்து கருத்துக்களை சொல்லுங்களேன் பார்க்கலாம். பொதுவாக தான் பேச முடியும். இங்கே எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்த முழுமையாக வந்து கடைசி அரசியலில் பார்த்த ஒரு நடிகர் அப்படின்னா அது ரஜினி சார் மட்டும்தான். அவர் வந்து வெறும் ரஜினி மக்கள் மன்றம், அதாவது ரசிகர் மன்றம் மக்கள் மன்றமாக மாறும்போது அவர் பார்த்த எதிர்ப்பை கூட இங்கே பல பேர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சப்போ கூட பார்க்கல. கமல் சார் ஆகட்டும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் இப்போ தான் வந்திருக்காரு. இன்னும் 2 வருஷம் டைம் இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்களேன், அந்த ரஜினி மக்கள் மன்றத்துக்கு வந்த எதிர்ப்பு கூட இங்கே இருக்கிற பல பேருக்கு வராது. ஏன்னா இவர்களை அந்த இளைஞர்களை தாண்டி மிகப்பெரிய சக்தியாக அவங்க பார்க்கல. வெறும் வந்து 18 வயசுலேருந்து 26 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டுமே ஓட்டு போட்டு ஜெயிச்சிட முடியாது. அவங்களுடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2-2.5 கோடி ஓட்டு தான் இருக்குது. ஆனால்
2026 எலெக்ஷன் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள கிட்டத்தட்ட 6 கோடிக்கு மேல வந்து ஓட்டுரிமை வந்துரும். அப்ப நீங்க 3 கோடி ஓட்டு வாங்கணும். அதாவது நீங்க வாங்க போற 1 கோடி ஓட்டுக்கு மேல 2 கோடி ஓட்டு வாங்கணும். அப்ப அத்தனை ரசிகர்களையும் கவர்ந்து இழுக்கிற ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கணும். நீங்க கவர்ந்து கூட இழுக்க வேணாம். அவங்க கிட்ட ஒரு நன்மதிப்பை பெறணும் முதல்ல. சும்மா இன்னும் வந்து கலெக்ஷன் சண்டை, இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற விஷயத்தையே புரிஞ்சுக்காம பேசுகின்ற தன்மையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது யாரையுமே காயப்படுத்தாம ஒரு மேடையில பேசுகின்ற ஒரு மனுஷன்னா அது ரஜினி சார் மட்டும்தான். அவங்க தான் காயப்பட்டதா நெனைச்சுப்பாங்க. ஆனா ரஜினி சார் வந்து வாலண்டியரா யாரையுமே காயப்படுத்திலாம் பேச மாட்டார். அவர் பொதுவான ஒரு கருத்த வைப்பாரு. அத வந்து இவங்க வந்து வேற மாரி வந்து புரிஞ்சுப்பாங்க. அந்த வேற மாரி புரிஞ்சுக்கிறனால ஏற்படுகின்ற குழப்பம் தான் இதே தவிர மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. பல பேர் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரஜினி சார் மாதிரியான எல்லா மேடைகள்லயுமே வந்து தன்னால சைன் பண்ண முடியிற ஒரு அரசியல் மேடையில கூட தன்னுடைய கருத்துக்களை தைரியமா சொல்லுகின்ற இந்த தன்மை இருக்கிற ஒரு மனிதன் வந்து அரசியலுக்குள்ள இல்லாம போனது காலத்தால வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கணும். மற்றபடி வேற என்ன சொல்றதுக்கு இதுல இருக்கு அப்படிங்கிறது தெரியல. உங்களுடைய கருத்து எதுவாக சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள். நன்றி.